இந்த எலும்பெல்லாம் தூக்கி வீசினா இவ்வளவு தூரத்துல போய் விழுந்தது, அன்னைக்கு வாலி வீசின எலும்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி, வாலி வந்து சரீரம் இருக்கிறது அந்த மாம்சத்தோட தூக்கி வீசினான். இப்ப அந்த மாம்சம்லாம் எதுவுமே இல்லை, எலும்பு தான் கிடக்கு. அந்த எலும்பு காட்டுறான், இந்த மாதிரி அவன் வீசினது இவ்வளவு தூரம் தள்ளி வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் காட்டுறான். ராமர் என்ன பண்ணார், அது ஒரு இடது கால ஒரு இடறினா அது எத்தனையோ மைல் தூரம் போய் விழுது. அப்பவும் அவனுக்கு சந்தேகம் விடலை, ஏன்னா அன்னைக்கு வந்து மாம்சம் சதையெல்லாம் இருந்தது, வெயிட்டா இருந்திருக்கும், இப்ப வெயிட் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற என்ன செய்ய. அப்புறம் அடுத்தது இந்த சால விருட்சம், இதை வந்து வாலி அப்படியே பிடுங்கி எரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த பராக்கிரமத்தை சொன்னோடனே இவர் என்ன பண்ற, ஒரு அஸ்திரம் போடுறார். அது 7 கடல் 7 மலை தாண்டி அது இந்த 7 சால விருட்சத்தையும் தொலைச்சுன்னு போயிச்சான். அப்பவே அவனுக்கு முழு நம்பிக்கை வந்துட்டான், இவரை காட்டிலும் பராக்கிரமசாலி ஒருத்தருமே வளர்ந்த கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டான்.